திருப்பாடல்கள் 80. நாட்டின் புதுவாழ்வுக்காக மன்றாடல். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்திச் செல்கின்றவரே, கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். படைகளின் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன. வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள், அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள். உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும்.